Welcome to Avodha Student interview. Avodha மாணவர்கள் விமர்சனத்திற்கு வரவேற்கிறோம். இன்று எங்களிடம் குமுதவள்ளி பதிவு செய்துள்ளார். எக்ஸல் டேலி மற்றும் ஜிஎஸ்டி தமிழில் கற்றுக்கொண்டிருக்கிறார். மேடம், உங்கள் கற்றல் அனுபவத்தை பற்றி கூறுங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணும்போது கொஞ்சம் புரியலைங்க சார். அப்புறம் பிக்கப் பண்ணிட்டேன் சார். ஈஸியா இருந்துச்சுங்களா உங்களுக்கு? ஈஸியா அதாவது புரியலன்னா 2-3 வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சார். நானு படிச்சிருக்கேன், நானு அதால தெரியும் எனக்கு. நான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அக்கௌண்டன்ஸ் பத்தி புரியல. அப்புறம் நானே பிக்கப் பண்ணிக்கிட்டேன் சார். இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அவோதாவில் எந்த படிப்பில் நீங்க சேர்ந்தீங்க? அதுதான் சொன்னீங்க, எக்ஸல் தான். நீங்க ஏன் இந்த படிப்பு தேர்ந்தெடுத்தீங்க அவோதால? இப்ப கொரோனா டைம்ல வீட்ல இருந்தே வேலை செய்யறதுக்கு டேலி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் எங்கன்னா வேலை செய்யுது, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே உதவும்ல. அதுதான் சார். உங்களோட கல்வி பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்றீங்க? என்னங்க சார்? உங்களோட கல்வி பேக்ரவுண்ட்? நான் ஃபுல்லா தமிழ் மீடியம் தான் சார் படிச்சேன். 12th வரைக்கும் தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் தமிழ் மீடியம் தான். டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷும் கரஸ்பாண்ட்ல படிச்சேங்க சார். நல்லது, சூப்பர். இந்த அவோதா பற்றி உங்க குடும்ப உறவினர்கள் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்களா ஏதாச்சும்? நான் இருக்கிறது வில்லேஜுங்க சார், டவுன் இல்லைங்க சார். அதால யாரும் படிப்புலாம் அவ்வளவு மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க சார். கேம்னா வருவாங்க. நான் ஆனா வெளியே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்தா சொல்றேங்க சார், சஜஷன் பண்றேன். கண்டிப்பா. அவோதா வேலை முடுக்க திட்டத்தை வழங்குகிறது ஜாப். இதில் நாங்கள் மாணவர்களுக்கு நேர்காணலில் தேர்ச்சி பெற உதவுகிறோம். இது உங்களுக்கு உதவியா இருக்குதா? வேலைக்கா சார்? ஆமாங்க, இது உங்களுக்கு இது உதவியா இருக்குங்களா? இருக்குங்க சார். எல்லாமே நீங்க இது படிக்கிற இதுவும் கொடுத்துறீங்க, ஜாப்பும் தேடி தரீங்க. அது வெல்கம் பண்ணலாம் சார். ஜாப் பற்றி உங்கள் கருத்து? என்னங்க சார்? ஜாப் பற்றி உங்கள் கருத்து? இப்ப நடத்துறீங்களா இதுவா? எனக்கு இது புது அனுபவமா தான் இருக்குங்க சார். இது மாதிரிலாம் யாரும் கேட்டதில்ல. படிப்பாங்க, சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரிலாம் கலந்துரையாடலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார், நல்லா இருக்கு. இந்த வகுப்பு இருக்கு இல்லைங்க மேம்? இந்த வகுப்பு நடக்குது இல்ல, அதுல உங்களை கவர்ந்தவர் யார்? எதனால? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல. அதுல நாங்க ரெக்கார்ட் பண்ணி தானே அனுப்புறீங்க, அதை மட்டும் தான் சார் படிக்கிறோம். ஜூம் மீட்டிங்ல வரலையே. அது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் தெளிவா இருக்கு. நல்லாவே புரியுது. நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட்ல ஒரு 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 6-7 லெசன் புரியல. அதுக்கப்புறம் ரிவைண்ட் பண்ணி கேட்க புரிஞ்சிருச்சு சார். எல்லாமே எந்த அம்சம் உங்களை கவர்ந்தது? எல்லாமே நீங்க அதிகமா விரும்புறீங்க? அவங்க எல்லாம் நல்லாதான் சார் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா தான் கொண்டு போறீங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு சார். என்ன உங்களுடைய ஜாப்பும் தேடி தரீங்க, என்ன படிக்கணும்ட்டு நீங்களே சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற ஜாப்பும் தேடி தரதால பிடிச்சிருக்குங்க சார். அப்ப அவோதாவுல எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு எளிதா புரியுதா? புரியுதுங்க சார். அவோதாவுல ஏதோ ஆன்லைன் கிளாஸ் தானே பிளாட்ஃபார்ம்ல எடுக்கிறோம். ஆமா. அது ஆஃப்லைன் கூட ஒப்பிடும்போது இது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆன்லைன் எடுக்கிறது புரியுமா, ஆஃப்லைன் எடுக்கிறது புரியுதா? நம்ம ஏஜ் ஆனதால சின்ன பொண்ணும் கிடையாது சார். ஃபேமிலியா ஆனதால நம்ம வீட்ல எப்ப எனி டைம் கிடைக்காது, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல படிச்சுக்கிறோம்.
இதே வந்து அதனால நீங்க உங்களுக்கு உதவியா ஆஃப்லைன் இருக்கு. உதவியா இருக்குங்க சார். ஆஃப்லைனா இருந்தா இன்னும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்ல ஆமா. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சஜஷன் பண்ணிக்கலாம். இதுலயும் பண்ணிக்கலாம். இதுல யாரும் தெரிஞ்சவங்க மூவ்மெண்ட் இல்லாததால, நானே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் சார். நீங்க நேரலையில கிளாஸ் நடக்குதுல்ல? அதுல கலந்துக்கிறீங்களா? நேரலையில வந்தது இல்லைங்க சார். எனக்கு தெரியல அது எப்படி வர்றதுன்னு. ஓ! சரிங்க. இனிமேல் வர்ற கிளாஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். இதே மாரி தான் லிங்க் அனுப்புவீங்களா டெய்லியுமே? சொல்லுங்க. இப்ப டெய்லியுமே லிங்க் அனுப்புறீங்களா நீங்க கிளாஸ் எடுக்கும்போதுன்றேன் கேட்கிறேன். அனுப்புவாங்கம்மா, சொல்றாங்க. சரி, சரி, சரி. லைவ் அனுப்ப கிளாஸ் போகும். சந்தோஷம். அப்ப நீங்க உள்ள போய் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்க சார். சொன்னாங்க. நானா அட்டெண்ட் பண்ணல. அப்ப வேலையா இருந்துட்டேன். சரிங்க. இதுல நீங்க ஏற்கனவே இதுல அனுபவப்பட்டிருக்கீங்க. அவோதாவுல படிச்சுட்டு இருக்கீங்க. சரி. இனி புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு லைஃப் நல்லது தான. புதுசா வரவங்க இதுக்கு எடுத்தா நல்லது தானே சார். யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கும் இருக்கும். ஆமாங்க. புதுசா வரவங்க கண்டிப்பா வந்து படிக்கலாம். என்னுடைய அனுபவத்துல ஆமாங்க. படிக்கணும். கண்டிப்பா 100% படிக்கலாம். நல்லா இருக்கு இப்ப இந்த வந்து அவோதா வந்து ஆன்லைன் கிளாஸ்ல போகுதுங்க மேம். ம். இது வந்து நம்ம தாய்மொழியிலயும் கற்றுக்கொள்ற இந்தியாவுல உள்ள அனைத்து மொழிகளிலும் இருக்கு. இது வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த அந்த ஸ்கீம் உங்களுடைய நிறுவனத்த தான் பாராட்டணும். எல்லாருமே எல்லாம் எந்த மொழியில இருந்தாலும் ஈஸியா படிச்சுக்கலாம் இல்லைங்க சார் ஆன்லைன்ல. வேலைக்கு ஆமா, போறவங்க கூட வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து படிச்சுக்கலாம். ஃபேமிலி ஆமா. மேனும் வீட்டு வேலை முடிச்சுட்டு படிச்சுக்கலாம். பசங்க எல்லா மொழியில இருக்கிறவங்க படிச்சுக்கலாம் இல்லைங்க சார். வேற ஒண்ணும் இது உங்களுக்கு எளிதா இருக்குதா எளிதா தான் சார் படிக்கிறது? இருக்கு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதான். அவோதாவுல உங்கள அனுபவத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முழுசா. அதான் சொல்லிட்டேனுங்க சார் 100% பிடிச்சிருக்கு. அதாவது நேரம் ஒதுக்கி நம்ம உட்காந்து தனியா லெசன கேட்டு நல்லா நான் ரிவைண்ட் பண்ணி கேட்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க சார். ஆனா ஜூம் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணல. நான் அவங்க சரிங்க. நடத்துறதே இது பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச டைம்ல நானு உட்காந்து கேட்டுக்கிறேன், எழுதிக்கிறேன். நோட்ஸும் எடுத்துக்கிறேன். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் ஆனா மேம். இன்னும் என்ன நல்லா ரெஃபர் பண்ணணும். நான் என்ன ரெஃபர் பண்ணணும். அதான். எனிவே தேங்க்யூ மேம். உங்க ம். அவோதாவோட உங்களோட நேரத்த பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. താങ്ക് യു. മിനാർ ഫിലിം അക്കാദമി എന്ന് പറഞ്ഞ ഒരു അക്കാദമിയിലാണ്. എനിക്ക് SBI ക്യാപ്പിലാണ് ജോലി റെഡി ആയിരിക്കുന്നത്. മൈത്ര കമ്മോഡിറ്റീസ്.